ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14 வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னை ஒரு கடன்காரனாக தன்னை அங்கே பிரதிபலிக்கிறார். ஒருவேளை யாரிடத்திலாகிலும் கடன் பெற்றிருந்தால் அவர்களை பார்க்கும்போது எப்படி ஒரு குற்ற உணர்வு உண்டாகுமோ, ஒரு உறுத்துதல் உண்டாகுமோ, அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இங்கே கிரேக்கர், மற்ற அந்நியர்கள், ஞானிகள், மூடர் என்று எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்க்கும்போது அவருக்கு அங்கே ஒரு கடன்பட்டதை போல ஒரு உணர்வு உண்டாகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம யாருக்கிட்டையாச்சும் கடன் பட்டிருந்தா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருவேளை உண்டாயிருந்தால் அந்த மனுஷரை நம்ம முகமுகமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ, நம்மளால் கொடுக்க முடியலையே, கடன் கொடுக்க முடியலையே, அவர்களிடத்தில் வாங்கினதை நம்ம குறித்த நேரத்தில் செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு உறுத்துதல் இருக்கும் என்பது தான் உண்மை. அதுபோல் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு கடனாளியாக, எதற்கு கடனாளி என்று சொன்னால் சுவிசேஷத்திற்கு கடனாளி. யாருக்கு? கிரேக்கர், மற்ற அந்நியர்கள், ஞானிகள், மூடர், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியாமல் இருப்பதினால் அவர் என்ன சொல்கிறாரு? இவர்களுக்கெல்லாம் நான் கடன்பட்டு இருக்கிறேன், இந்த கடனை சீக்கிரமாக தீர்க்கணும். எப்படி தீர்க்கணும்? சுவிசேஷத்தை அறிவித்து தான் அந்த கடனை நான் தீர்க்க முடியும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். ரோமர்கள் நிருபம் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 8 வசனத்தை வாசிக்கிறேன். இங்கேயும் ஒரு கடனை குறித்து இங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ என்ன சொல்கிறாரு? ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள்னு சொல்கிறார். யாருக்குமே நம்ம கடன்பட்டவர்களாக, டெட்டர்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம கடன்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? ரோமர் 1 அதிகாரத்தில் நான் கடனாளின்னு சொல்கிறார். ஐ எம் அ டெட்டர், நான் கடன் பட்டிருக்கிறேன். எதற்கு கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷத்திற்கு கடன் பட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால தான் 13 வசனத்தில் சொல்லும் போது 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆகையால்னு சொல்கிறார். ஏன் ஆகையால் சொல்கிறாரு? நான் உங்களுக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். உங்களிடத்தில் வந்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அது நான் அதற்கு கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒரு மனுஷனிடத்தில் கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு மன உறுத்துதல் இருக்குமோ, யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்கள் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு மில்க் கொண்டு வருகிற மில்க் மேனாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர் கொண்டு வருகிற பாயாக இருக்கலாம். இப்படி பலவிதமான மக்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது.
ஒரு சராசரியான மனுஷனுக்கு குறைந்தது 80 பேர் அவனுக்கு பார்த்திங்கன்னா தொடர்புடையவனாக இருக்கிறானா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் மீன் விற்கிற ஆள், கீரைக்காரம்மா, பழம் விற்கிற அம்மா, நம்ம வீட்டில் வந்து அயர்ன் பண்ணுற லாண்ட்ரிமேன், பால் போடுற ஆள், போஸ்ட்மேன், இபி ரீடிங் எடுக்க வரக்கூடிய ஆள், இப்படி பார்த்திங்கன்னா மட்டன் ஸ்டாலில் இருக்கிற ஆள், ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கிற ஆள், இப்படி ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 80 பேர் அவனுக்கு அறிமுகமானவனாக இருக்கிறான் என்பது தான் கணக்கு சொல்லுது. அப்போ இந்த 80 பேருக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டோமா? சுவிசேஷம் சொல்லலைன்னா நமக்கு ஐயோன்னு சொல்லுது வசனம். அவர்களுக்கெல்லாம் நம்ம யாராயிட்டோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். அவங்கள பார்க்கும்போதே நமக்கு உறுத்துறோம், ஐயோ நான் இவனுக்கு கடன் பட்டிருக்கிறேன், இவனுக்கு இன்னும் சுவிசேஷத்தை சொல்லலையேன்னு சொல்லி நமக்கு உறுத்துதல் உண்டாகணும். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் இங்கே பவுல் சொல்கிறார். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தந்து சுவிசேஷத்தை நம்மளால் இயன்ற மட்டும் எல்லாருக்கும் பிரசங்கிக்க கர்த்தர் நம்ம கிருபை சகாயம் செய்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்டதான இந்த வார்த்தையின்படி கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி சுவிசேஷம் என்கிற கடன் எங்கள் தலையின் மேல் விழுந்திருக்கிறபடினாலே அந்த கடனை நாங்கள் தீர்க்க எங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சகாயமும் செய்தருள்வீராக. அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாக இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தெய்வ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.